இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் துறையிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் வேலை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் வேலை வந்து பார்த்தீங்கன்னா 2025க்காக வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்துச்சு. நம்ம சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டோம். அந்த டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபே வரல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் போட்டிருக்கீங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணீங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டேட்டு எப்போ விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் முடிஞ்சுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து மத்திய அரசு எடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. தற்போது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாத வீட்டிலே உட்காந்து உங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். மொத்த காலியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 205 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கல்வி தகுதி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 12th படிச்சிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிகிரி எது வேணாலும் படிச்சிருக்கலாம், மினிமம் 12th படிச்சிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20,000 தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தவற விட்டுறாதீங்க. வீடியோவாக இருக்கட்டும், இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தவற விட்டுறாதீங்க. தவற விட்டிங்களா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கணும். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். இப்போ வாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஜாப் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி பழனி கோயில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வருவார்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்திருக்கும். அதில் வந்து பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கூகுள் குரோம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். இது தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நம்மளுடைய மத்திய அரசோடைய வெப்சைட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் அதை பார்த்திங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. அதில் வந்து பாருங்கள், அப்படியே கீழே வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மொத்தம் 28 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 23வது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 ஜூலை 2025 இந்த தேதியிலேருந்து 1 ஆகஸ்ட் 2025, 1/8/2025 இந்த தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளை நவுங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விரிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போதே விண்ணப்பிங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தீங்களா அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஒருவேளை என்னுடைய மொபைல் இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாகிறதுனால இருக்குதா இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளமாக தெரியல. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலன்னு கமெண்டில் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. பணியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆதார் மேற்பார்வையாளர் ஆப்ரேட்டர் மாவட்டம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. உங்களுடைய நேம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. உங்களுடைய மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கணும். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு இல்லைனா என்ன பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு போட்டுக்கணும். அதே மாதிரி பிறந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டு இல்லைனா பிறப்பு சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்க மாநிலம் எந்த மாநிலம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 28, 29 மாநிலத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுன்னு செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு விண்ணப்பிக்கிறதாலும் தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். தமிழ்நாடு கொடுத்த பின்பு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மாவட்டம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா என்ன மாவட்டங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க, பட்டப்படிப்பா பட்டப்படிப்புக்கு பிந்தைய படிப்பா என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொத்த அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க.
இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டியும் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டியும் இருக்காது. இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு அருமையாக இருக்கும். அதே மாதிரி மாநில குடியிருப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே குடியிருக்கிறீங்க, நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துங்க, வேறுனா வேறு கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடுன்ட்டு நீங்கள் வேறு மாநிலத்தில் விண்ணப்பிச்சு அங்கே கூட ஜாப் வாங்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் விண்ணப்பிச்சு கூட வாங்கலாம். அதனால் எங்கே குடியிருக்கிறீங்க, எங்கே விண்ணப்பிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல மாவட்டத்தில் வசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை பதிவேற்றுன்னு சொல்லி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவேற்றணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னத்தை பதிவேற்றணும்னா ரெஸ்யூமே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு ப்ரைவேட் கம்பெனி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போவீங்க. அந்த ரெஸ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோவோட நீங்கள் ஜூஸ் ஃபைலுங்கிறத கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலினம் கேட்டிருக்காங்க, ஆனா பெண்ணாங்கிறது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் மேற்பார்வையாளர் சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து கிடைக்கும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஃபைலுங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கேட்டுக்குது. அந்த கேப்சா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும்னு சொல்லி இருக்குது பாருங்கள். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க நண்பா. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபில் பண்ணுறது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். எங்கேயும் ப்ராசஸிங் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர் எங்கேயுமே தேவையில்ல. சிம்பிளாக வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஜாப்பு 1 இயர் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேகன்சின்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடத்திட்டு இருக்குது. விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் 1/8/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க நண்பா. அந்த தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க இந்த போர்ட்டலில். நிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால தமிழ்நாடு கொடுத்துக்கிறோம். காலியிடங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 1, கரூரில் 1, நாகப்பட்டினத்தில் 1, நீலகிரியில் 1, திருவாரூரில் வந்து பார்த்தீங்கன்னா 1. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் அதிகம் இருக்கிறதுலையே 5 வேகன்சி. மற்ற மாநிலத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த மாதிரி தான் இருக்குது. பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஆதார் மேற்பார்வையாளர். அதேமாதிரி தகுதி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு இருக்கணும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மேற்பட்டவர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் உங்களுக்கு 18. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வயசு இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 12வது இடைநிலை இல்லை சீனியர் இடைநிலை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் அதாவது டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆதார் சேவை வழங்குவதற்கான விடை அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ஆதார் ஆப்ரேட்டர் மேற்பார்வையாளர் சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆப்ரேட்டருக்கு வாங்கணும். அதேமாதிரி சூப்பர்வைசருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிப்படை கணினி திறன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிற விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் எல்லாமே இருக்குது. விஎல்இக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, தெரிஞ்சுங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விண்ணப்பின்னு சொல்லி கொடுத்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தோமா அந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். இந்த ஆதார் துறையின் கீழே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது. பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விண்ணப்பிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பயனுள்ளனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயில் அப்டேட் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரில் லைவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பேஜில் இருக்குது, பார்க்காதீங்க. போய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து பயனடைச்சிங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னை மோட்டிவேட்டாக கொண்டு போகும் வீடியோக்கு.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.